விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக்கேல் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். வாங்க. என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? ஓ, அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். ஓ, அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக், மைக், ஹலோ. ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ, ப்ளீஸ் ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ. மைக், இப்போது பாட்டி யார்? அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ சில இலைகள். கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹே, விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு வேண்டும்தானா? என்ன? மன்னிப்பு. ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது மற்றும் ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒன்னு பார்க்கிறேன். வாருங்கள், சோஃபாவில் உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஹேரான், ஓ, கடவுளே, என் தலை. பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. குண்டியை உடைத்து ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி. இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில உள்ள இருக்கலாமா?
அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்காங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? ஹூ. அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ, பழனாவில் எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம் நெருக்கடி ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக, அவன் தயாராக நான் உன்னை பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ, சரி. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதை தானாக இல்லை. அது கற்பனை. என்னிடம் இருந்து விலகி. வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, இது என்ன? அது இல்லை. இது ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. இந்த ஊழல்காரர்கள் மீண்டும் அதே வேலையில. இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். நான் அவங்கிட்ட போராடி இருக்கேன். இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்பிருந்து துண்டிக்க வேண்டும். ஓ, இல்ல. நீ அடிக்க. ஓ, உங்களுக்கு ஏதாவது காயம்? எனக்கு பலப்பளி. எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். ஓ, நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி, யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன்.
இல்லை, அது அங்கே மறைய போகிறது. இல்லையா? நீ தோற்றுவிட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன சிறுக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா! ஹலோ ஹலோ, ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே, ஓ ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா. நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா, என்ன பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி, ஏன் ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன? நாம் போகிறோம். மணலில் பட்டினி. எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளரச் சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1, 2. திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய், செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம். இதுவே
நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்க மாவட்ட விரைவில் அது ஒழுங்குபடுத்தவும். சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூட்டு பிடிக்கும். என் விழியும் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைத்தது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எறியும் குடுவை வந்துவிட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செல்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ சரி. செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும், மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு எளிதான வேலைகளை sign. செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. ருசியா? உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டைக்குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது.
அதை பாருங்கள், எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ராக்ஸி, என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம் இங்க. ஆண்டி, அரேசியோர்ஜாம் during Arachirisaurus இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ராக்ஸி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். நீங்கள் இல்லை. அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடிச்சு கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே? அம்மா, இசைக்கான ஸ்பீக்கர்கள் இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஒளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம்? உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம்.